திருகி ஓட மாயங்களின் நீள் கனவே ஆழ் நினைவே வான்மிசையே முடியா திசையே உனக்கே நான் உலகில் வாழ என்னைச் சேர வா நான் உயிர்த்த வாழ. ஊற்றிலே கலந்தோடும் ஓரிலை அதை போலே உன்னை மட்டும் தானே தொடர்ந்திருப்பேன். உனக்கென காலம் கடந்திருப்பேன். காற்றிலே இழைந்தோடும் பேரொளி அதை போலே பிறவிகள் தோறும் பிணைந்திருப்பேன். கனவினில் கூட கலந்திருப்பேன். தாமரை நானே நானே ஆதவன் உன்னால் தானே வாழ்கிறேன் மண்ணின் மேலே கிராமத்தின் ஆண்டாள் போலே. எதுவரை காதல் இருக்கிறதோ அதுவரை காதலிப்பேன். மனம் போலனை நீ வாவளைப்பாய் நாள் கணக்காய் கதை போல் வடிப்பாய். வா வா இனிய ஏக்கம் என்னை காக்கும். வா நெருப்பில் போக்கும். பாறையில் அமர்ந்திருந்த கோபாலன் சுற்றி சூழ உயர்ந்து நிற்கும் மலையரசியை இளவேனில் பனியில் ஊடாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். மலையரசி பசுமை போர்வையால் தன்னை போர்த்தி கொண்டு விழித்தழ விருப்பமில்லாதவளாக அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தாள். உறைந்த வெண்பனி இளங்காலை வெயிலில் நீராக உருகி ஓசை எழுப்பாமல் தாமரை படிக்காத. அதெல்லாம் படிக்காத. நான் எழுதுனது நீ ஏன் படிக்கிற? போடா. நில்லு. நோட்டை கொடுத்துட்டு போ. தாமரை வேணாம். இரு தாமரை. போடாத. தாமரை தாமரை படிக்காத சொல்றத கேளு. நான் வந்தேனா தயவு செஞ்சு கதவை திறந்து விட்டுரு. நான்லாம் திறக்க மாட்டேன். தாமரை ஐயோ ஓடும் நதிக்குதான் குடுத்துரு தாமரை. தனது மலைத்தாயின் மீது எத்தனை அக்கறை. தாய் அன்பு பொதுவானது. தாமரை என்னம்மா இங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் உங்க பிள்ளைக்கு பயந்துதான் மாமா. பிள்ளைக்கு பயந்தா? ஏமா பொதுவா அவன் தானே உன்னை பார்த்து பயந்து ஓடுவான். அவன் ரகசியமா எழுதின கதையை நான் எடுத்து படிச்சுட்டேன். துரத்திக்கிட்டே வந்தானா அதான் இங்க உட்காந்து படிக்கிறேன் மாமா. கதை எழுதுறானா? யாரு? தியாகுவா? ஆமா மாமா, கதை ரொம்ப சூப்பரா எழுதியிருக்கான். சூப்பரா எழுதுறானா? தாத்தா வளப்புல எழுதுவான். மாட்டிக்கிட்டியா? தர முடியாது. தாய் மீது மகள் வைக்கும் அன்பு எவ்வளவு பெரிதானது என்பதை இப்போதல்லவா பார்க்கிறேன் என்று மலைத்து போனவனாக கோபாலன் இருந்தான். மாமா, இது உன்னோட வேலை தானே? ஐயோ, நாளா இல்லை மாமா.
என் நோட்டை கொடு. தாமரை எடுத்துரும் பாத்துக்கோ. எடுத்துக்கோ. யார் வேண்டாண்ணா? விளையாடாத தாமரை. குடுத்துரு. இங்க பாரு, கோவப்படுத்தாத. போது பத்திரம். முதல்ல உட்காரு. தியாகு, நீயாடா இப்படி எல்லாம் எழுதுற? ரொம்ப நல்லா இருக்குடா. இதே மாதிரி எழுதிக்கிட்டே இரு. ஒரு நாள் நீ கண்டிப்பா பெரிய ரைட்டரா வருவ. ஆமா, கதையில வர கோபாலன் யாரு? உனக்கு உங்க அம்மானா அவ்வளோ பிடிக்குமா? ஓ, அப்ப வரைக்கும் என்னெல்லாம் பிடிக்காதோ? அப்படிலாம் இல்ல. தியாகு, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப வானம் அளவுக்கு பிடிக்கும்டா. தெரியுமா? ஜனனி தாமஸோட எழுத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அவர் எழுத்தோட பலமே எல்லா மனித உரிகளுடைய உணர்வுகளையும் சும்மா மேலாக்க எழுதாமல் அடியாழ வர போய் அனுபவித்து ரொம்ப தீர்க்கமாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். எப்போவுமே சொல்லுவாங்க, இந்த துப்பறியும் நாவல் எழுதுறவங்களுக்கு கிடைக்கிற புகழும் பேரும் சீரியஸ் லிட்ரேச்சர் எழுதுறவங்களுக்கு கிடைக்காதுன்னு. அது இல்லைன்னு ஜனனி தாமஸோட எழுத்து நிரூபிச்சிருக்கு. ஜனனி தாமஸோட முகத்தை நம்ம பார்க்கலனா கூட அவர் எழுத்தின் மூலமாக நம்மளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கார், நம்ம உணர்வில் இருக்கார். நிச்சயம் ஒரு நாள் வருவார். அவரது வருகை நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எழுத்தாளர் மனுஷிபுத்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஜனனி தாமஸோட எழுத்துக்கள் அப்படியே மெஸ்மரிசம் பண்ற மாதிரி இருக்கு. அவருடைய சிந்தனைகள் கங்கை ஆற்றில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை போல ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய மனதில் அவர் ஏற்றி வைக்கக்கூடிய அந்த வெளிச்சம், அந்த தீபம் நம்மோடு தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவர் நம்முடைய காலத்தினுடைய ஒரு மகத்தான படைப்பாளி. இந்த புத்தகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நிறைவாக பேராசிரியர் ஞான சம்பந்தம் ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு புத்தகம் ஒரு மனுஷனை மட்டும் இல்லைங்க, ஒரு தேசத்தையே மாற்றும். நல்ல எழுத்துக்களை நாம் படைப்போம், படிப்போம், தமிழை உயர்த்துவோம், தமிழகத்தையும் உயர்த்துவோம். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், ஜனனி தாமஸ் அவர்களை எப்படியும் சந்திக்க வேண்டும். அவர் வருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த நம்பிக்கையோடு அவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். இங்கு வாசகர்களோடு தானும் ஒரு வாசகராக அமர்ந்திருக்கும் எழுத்தாளர் ஜனனி தாமஸ் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அட, நம்மளோட தான் இருந்திருக்காரு.
சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் தாமஸ். ஆமாம், ஜனனி தாமஸ் அப்படிங்கிற அபாக்கியசாலி நான் தான். இளையவனா பிறந்தா மூத்தவங்கிட்ட 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கணுமா? அதான் முட்டைக்கோசை நம்மளே வைக்கலான்னு முடிவு பண்ணி பாயை வர சொல்லிட்டேன். கொடுத்துடலாண்ணே. சலாம் அலைக்கும் பாய். வாலைக்கும் சலாம். பாய் வணக்கம் பாய். சொன்ன மாதிரியே வந்துட்டீங்க. பணத்தை எடுங்க. எனக்கு வணக்கம் வணக்கம். இந்தாங்க நம்ம பேசுன பணம். பாய், எங்க இடத்துல விளையிற எல்லா லோடும் இனிமே உங்களுக்கு தான். சரியா? ரொம்ப சந்தோஷம். சரி சரி வாங்க. அடிக்கடி வாங்க. சரி வரேன். இனிமே நம்ம வாழ்க்கை வேற லெவல்ல. தம்பிங்க சாப்பிட்டு முதல்ல அவங்களுக்கு போடு. தம்பி கொஞ்சம் கூட்டு வைக்கவா? அதெல்லாம் வேணாம், போதும் போதும். ஏன்பா, நம்ம காலகாலமாக மயில் வாகனத்துக்கு தானே முட்டைக்கோஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ எதுக்காக என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் அந்த ஹனிஃபா பாய்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க? ஏங்க, இதெல்லாம் எதுக்கு இப்போ சாப்பிடும்போது கேட்டுக்கிட்டு? அப்புறம் பேசலாமே, முதல்ல சாப்பிடுங்க. இப்போ கேட்காம அப்புறம் எப்போ கேட்குறதா? இந்த வீட்டில் இவருக்கு மட்டும் தானே அதிகாரம் இருக்கு, எங்களுக்கு என்ன இருக்கு? நான் அதுக்கு சொல்லலைப்பா. அப்பா காலத்துலேருந்தே மயில் வாகனத்துக்கு தானே கொடுத்துட்ருந்தோம். அவர் ரொம்ப வருத்தப்பட்டார், அதுக்காக சொன்னேன். இதில் அவர் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? மூட்டைக்கு 50 ரூபா பாய் கூட தரேன்னாரு. 100 மூட்டைக்கு அப்போ எவ்வளோ ஆச்சு? 5000 ரூபாவா? அதனால தான் கொடுத்தோம். டேய், என்னடா அண்ணன்ட்ட ஏத்தி பேசிக்கிட்டு? ஏன் இந்த நொண்ணுங்கிட்ட யாரும் எதையும் பேசக்கூடாதோ? என்ன ஓரம் வஞ்சமா? உசுரோட இருக்க மாட்டேன், பேசாம போயிரு. சரிப்பா, நான் எதுவும் கேட்கல. 2 பேரும் சாப்பிடுங்க. இந்த வீட்டில் முதல்ல சாப்பிட்றத நிறுத்தணும். ஏங்க, இதுக்கு தாங்க நான் அப்பவே சொன்னேன் இதை பற்றி பேச வேணான்னு. பார்த்தீங்களா இப்போ? நல்லது தானே அவன் சொன்னேன். நாம் தூக்கி வளர்த்த பசங்க நம்ம நெஞ்சிலேயே மிதிக்கிறாங்க. வீட்டுக்கு தலை பிள்ளையா பிறந்தா இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். அண்ணனுக்கு எப்பவுமே தம்பிங்களை பற்றின கவலை. ஆனால் அவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்களேண்ணே. புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்லம்மா, ஆனால் மனுஷங்களா கூட இருக்க மாட்டேங்கிறானுங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க எல்லாத்தையும் விற்று அழிச்சிருவாங்க தான் எங்கள் அப்பா எல்லா சொத்தையும் என் பேரில் எழுதினார். நானும் இவங்களை திருத்திடலான்னு எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், ஆனால் திருந்த மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படிம்மா கவலைப்படாமல் இருக்க முடியும்? வருத்தப்படாதண்ணே, எல்லாம் சரியாயிடும். செல்வா, இனிமேலே உனக்கு திருந்துவானு எனக்கு நம்பிக்கை இல்லை. பேசாமல் இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்ப்போம். நீ நான் சேர்ந்தானே ஊரூரா பொண்ணு பார்த்தோம். யாரும் எனக்கு பொண்ணு தரேன்னா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஆகி ராமேஸ்வரம் போயிட்டு வந்த கையோட அவங்க 2 பேருக்கும் அவன் சொத்தை பிரித்து கொடுத்துடலான் இருக்கேன். சரிப்பா, நீ யோசிக்காமல் எதையும் செய்ய மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ செய். அது இருக்கட்டும், நீ முக்கியமான வேலையாக போகிற. துளசியும் தாமரை அனுப்பி கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா? சரிங்கண்ணே. சரியா?